அந்த 5 பேர்ல யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்கன்றதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா திமுகவுக்கு ஆதரவா 3 பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டார். அவங்க 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பேசுவார். ஆங்கர் ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம், 8 நிமிஷம் ஒருத்தர் பேசுறாங்க. ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா 3 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா 30 தடவை ஆங்கர் தலையிடுவார். நீங்க அந்த 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 மியூட் பண்ணி பாக்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார். சரி, இவங்க எல்லாம் டிஎம்கே ஆளு. ஒரு 2 பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பேசுவார்ல, ஆடியோவே வேணாம் பிரதர். ஆங்கர் பூந்தாருன்னா அவங்க டிஎம்கே எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். 3 நிமிஷம் தான் ஒருத்தர் பேசியிருப்பாரு, மினிமம் 30 குறுக்கீடு இருக்கும் ஆங்கர் கிட்ட. அப்போ அவன் டிஎம்கே எதிராக பேசுறான். மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேலே போங்க, திமுக ஆதரவு ஒருத்தர் பேசுவார், அவர் ஒரு 4 நிமிஷம் பேசுவார், ஆங்கர் குறுக்கிடவே மாட்டார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம், யூடியூப்ல போய் பாருங்க. நான் சொல்றது உள்நோக்கம்னா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன்.